இப்போ ஒரு சாப்பாடு பசிக்கிறது, ஒருத்தர் தோசையை ஆர்டர் பண்ணலாம், அதுக்குன்னு ஒரு ஆப்பு வச்சிருக்காள் இல்லையோ, அதை எடுக்கிறோம், அதை எடுத்து நாம் ஓப்பன் பண்ணுறோம், நாம் தோசை சாப்பிடலாம்னு ஆசைப்படுறோம். இது ஒரு உதாரணம் தான். தோசை சாப்பிட்றான் அப்படின்னு ஆசைப்படுறோம், அதுக்குள்ளே ஒரு 10 நோட்டிஃபிகேஷன்ஸ் வருது. இந்த டிஷ் நல்லாயிருக்கும், அந்த ஐட்டம் நல்லாயிருக்கும், இந்த ஃபுட்டு நல்லாயிருக்கும், அந்த ஃபுட்டு நல்லாயிருக்கும். நீ தோசையை மைண்டில் செட் பண்ணி வச்சுட்டு அதை ஆர்டர் பண்ண போகச்சே உனக்கு அட்ராக்ஷனுக்கோசரம், உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கோசரம் என்ன பண்ணுறது, 10 நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா கடைசியில் அவன் எதை உனக்கு கொடுக்குறானோ, அவனுடைய அல்காரிதம் என்ன பியூட்டிஃபுல்லாக செட் பண்ணி வச்சுருக்கான், அவன் உன்னை என்ன மாதிரி கொண்டு வரணுமோ அப்படி மைண்ட் செட் பண்ணி அவன் எதை மார்க்கெட் பண்ணணுமோ அதை உன்னை வாங்க வைக்கிறானே, அப்பயே நாம் நம்ம இழந்து விட்டோம்னு நமக்கு தெரிய வேண்டாமா? அப்படியே நம்மளை எழுந்துட்டோம். இதே மாதிரி தான் உபன்யாசங்களோ நல்ல விஷயங்களோ சத் சங்கமமோ த்ரூ பை ஆன்லைன் அப்படின்னு கேட்கும் பொழுது 2 செகண்ட் 3 செகண்டுக்கு மேலே எந்த ஒரு வீடியோவையும் நம்ம பார்க்கறதுக்கு தயாரில்லை. நாம் திருப்பி நான் சொல்வேன், we are just a login, we are not at all listening and learning. போயிடுத்து, அந்த சாம் போயிடுத்து. அது மறுபடியும் உனக்கு வரணும் அப்படின்னு கேட்டால் மக்களுக்கு லிட்ரேச்சரில் ஒரு காதல் வரணும், அதை ரசனையோடு சொல்லணும். ரகுவம்சம், குமார சம்பவம் முதலான காவியங்களை எங்கள் ஆச்சாரியாலாம் பாடம் சொல்லும்போது அப்படியே லயிச்சு போயிடுவோம். ஒரு இயற்கையை வர்ணிக்க தெரியணும், எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தா அதை வர்ணிக்க தெரியணும். அங்கே எப்படி உபன்யாசம் இருந்தது, நல்லா இருந்தது, வெறும் அவதாரிக்க மட்டும் தான் வந்தது, இதுவாடா ஒரு உபன்யாசம்? இதுவா ஒரு தளிகை ஒரு சமையல் பண்ணி போடுறா, ஒருத்தர் சாப்பிட்றார், எப்படி இருந்தது, நன்னா இருந்தது அப்படி சொன்னால் போறாது. அந்த குழம்பு அப்படி இருந்தது, அந்த கரியமுது அப்படி இருந்தது, இன்னைக்கு நீ நாயகனாய் பாசனத்துக்கு பண்ணின சக்கரை பொங்கல் அப்படி இருந்தது, அந்த முந்திரி பருப்பு அழகாக பொன்னிறமாக அது வறுக்கப்பட்டு கடுக்கு முடுக்கிற கடிக்கச்சேவே ஒரு ஆனந்தத்தை கொடுத்துரு அப்படின்னும் பொழுது அந்த தளிகை செய்தவர்களுக்கு ஒரு ப்ளஷர் வரும், ஒரு சந்தோஷம் வரும். நெக்ஸ்ட் டைம் ஒழுங்காக பண்ணுவா, இல்லைனா தொப்புன்னு எல்லாம் விழும் வயிற்று போட்ட மாதிரி. ஒரு ஃபேண்டசி எல்லாத்தையும் வெளிப்படுத்தும் பொழுது ஒரு பொயட்டிக்கல் சாம் இருக்கணும், ஒரு அனுபவம் இருக்கணும், முகத்தில் ஒரு ஆனந்தம் இருக்கணும், ஒரு சந்தோஷம் இருக்கணும். நான் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுறேன், இயற்கையின் சிரிப்பில் இறைவனை காண்கிறேன் என்று உலகத்தில் பார்க்கக்கூடிய எல்லாத்தையும் நான் ரசிக்கக்கூடியவனாக இருக்கேன்னு நம்மளை வெளிப்படுத்துறது இருக்கு பாருங்க. அந்த ஆனந்தமே நம்முடைய 90% ஆஃப் பாப்பத்தை போக்கடிச்சிடும். நம்மளை ஒரு மன அழுத்தத்திலிருந்து மன இறுக்கத்திலிருந்து நம்மளை வெளியில் கொண்டு வந்துடும். நேற்று சொன்ன மாதிரி தான் நம்மளாம் டிஜிட்டல் ஸ்லேவ்ஸ், we are becoming as a digital slaves. நான் படிக்கும் பொழுது இப்போ நானும் பிரயத்தனம் தான் பண்ணுறேன். இப்போ புஸ்தகங்கள் படிக்கும் பொழுது என்ன பண்ணுவேன்னா இந்த ஃபோனை இதை கவுத்து வச்சுருவேன். ஏன்னா டியோன்னு அந்த குழந்தைக்கு நாப்கின் செக் பண்ணுற மாதிரி 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அது ஏதாவது ஆயிருக்கான்னு பார்க்குறாள் இல்லையோ டயாப்பரில், அந்த மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்தா செக் பண்ணணும்னு தோணும். எதுக்கு வம்பு, அதை கவுத்து வச்சுட்டோம். ஒரு 20 நிமிஷம் நம்மளால் ஒரு ஃபோக்கஸ்டாக ஒரு கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஏன் தெரியுமா, நம்ம எல்லாத்தையும் இது உள்ள வச்சுருக்கோம். படிக்கணுமா இதை வச்சு படிச்சுட்டு இருக்கோம், பேசணுமா இதை வச்சு பேசுகிறோம், ஒரு பேங்க் டீட்டெயில்ஸாக இதை வச்சு பேங்க் டீட்டெயில்ஸ் போடுறோம். எழுதி வைக்கிற பழக்கம் போயிடுத்து. அப்போ இதை கைவிட்டு உசுறு போனாலும் போகுமே தவிர்த்து, ஆனால் நம்முடைய ஆண்ட்ராய்டு போச்சுன்னா உசுரே போன மாதிரி தான். சுவாமி கோவிலுக்கு வந்து பெருமாளை சேவிக்கிறது ஏன் குறைஞ்சு போயிடுத்து தெரியுமா, ஜோபியில் வச்சுட்டு இருக்கிற ஃபோன் கீழே விழுந்துட போகிறதேன்றதான பயத்தினால. எங்க வணங்க வேண்டுமோ அந்த இடத்துல நாம வணக்கத்தை விட்டுட்டோம். ஏன், அப்ப கிருஷ்ணன் எப்படி நமக்கு வருவான்? அப்ப கிருஷ்ணனுடைய சங்கமம் நமக்கு எப்படி கிடைக்கும்? கிருஷ்ணனை வணங்க வேண்டிய இடத்துல கூட நீ கிருஷ்ணனை வணங்காமல் அந்த 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 ஃபோன் இதயத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணனை மறைக்கிற மாதிரி ஒரு ஃபோனை வச்சுட்டு அதை பிடிச்சிட்டு கிருஷ்ணனை கைவிட்டுட்டோம்னா கிருஷ்ண பக்தி எப்படி வரும், கிருஷ்ண அனுகிரகம் எப்படி வரும், கிருஷ்ண கிருபை நமக்கு எப்படி கிடைக்கும்? அடுத்த ஜெனரேஷனை பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. இதெல்லாம் நான் சொல்லும் பொழுது தான் நிறைய பேருக்கு அடியன் பேர்ல கோபம் வருது. இவர் கதை சொல்லாமல் ஏதோ கதை அடிக்கிறாருன்றான். ஸ்டோரி டெல்லிங்க்கு நான் இங்கே வரல சுவாமி, அதுக்காக என்ன சேஸ் பண்ணி இங்கே வரவழைச்சு உட்கார வைக்கல. விஷயங்களை நாம் இன்னும் சிந்திக்கிற திறனை இழக்கலை. கொஞ்சம் ஒட்டின்னு இருக்கு, ஒரு உயிர்ப்பு இருக்கு. 10 நாள் செடிக்கு ஜலம் கொத்தலை, ஆனால் கொஞ்சமாக அந்த தண்ணீரை வார்த்து சாத்மிக்க அப்படி உள்ளே இழுத்துனா 10 நாளைக்கு சேர்த்து 10 கூட ஜலம் கொட்டக்கூடாது.
அந்த வேரில் அந்த தண்ணீர் அதை போய் உள்ள இழுத்துக்கிற பரியந்தம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜலத்தை கொடுத்து மறுபடியும் அந்த செடியை உயிர்ப்பிக்கிற மாதிரி கொஞ்ச நஞ்சம் இருக்கிற நம்முடைய உணர்வுகள் உயிர்ப்பிக்கப்படுமான ஒரு நப்பாசையில் அடியன் சொல்லிட்டு இருக்கு. இதெல்லாம் எங்கேயாவது ஒரு உசுறு வருமா? ரசிக்க ஆரம்பிப்போமா? கொஞ்சமாவது நம்ம மக்களை நிமிர்ந்து பார்ப்போமா? மக்களோட மக்களா பழக ஒரு பண்பாட்டை வளர்த்துப்போமா? அப்படி ஒரு அந்த நாளும் வந்திடாலும் வராது. சிவேத ரக்ஷதையே, பாபம் போறது, நல்ல பிளசண்டான ஒரு மனோநிலை நமக்கு சித்திக்கிறது, விவகாரம் நமக்கு ஏற்படுறது, ஒரு நல்ல மனைவியை போல நம்மை நல்வழிப்படுத்துகிறது, நல்ல ஒரு பாதையில் நம்மை அடைத்து செல்லுகிறது காவியம். அதனால தான் காவியம்ன்றது உயர்ந்த ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்தா. ராமாயணத்தை காவியமாக்கினா, பாரதத்தை காவியம் பண்ணினா, காவியம்னு சொன்னா மக்கள் அப்பத்தான் அதுக்குள்ள ஈடுபடுவான். மக்களுக்கு ஒரு சாத்வீகமான ஒரு எண்ணம் ஏற்படும், சொல்லும் விஷயத்துல மக்களுக்கு ஒரு ருச்சி ஏற்படும் அப்படின்னார். அதனால தான் சுவாமி தேசிகன் பாகவதம், ஹரிவம்சம், விஷ்ணு புராணம், மகாபாரதம் முதலான நூல்களில் கிருஷ்ணனுடைய எத்தனையோ விதமான சரித்திரங்கள்லாம் சொல்லப்பட்டிருந்தாலும் அதுல பல கதைகளுக்கு நடுவில் கிருஷ்ணன் சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்றதுனால கிருஷ்ணனை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணணும். அப்ப இயற்கையோடு சேர்ந்து கிருஷ்ணனை வர்ணிக்கணும், கிருஷ்ணானுபவம் இருக்கணும். இயற்கையை விட்டுட்டு கிருஷ்ணானுபவம் வராது. ஏன்னா கிருஷ்ணாவதாரத்தில் எல்லாம் ஈஸி ஆக்சஸ் தான். பாருங்களேன், பெருமாள் காட்டுக்கு போச்சே ஒரு மிருதங்கம், ஒரு தம்புரா, ஏன் ஒரு பியானோ எடுத்துன்னு போகக்கூடாதா? ஒரு புல்லாங்குழல் சுவாமினா, ஏன்னா காட்டுக்கு ஒருவேளை ஆற்றுல மறந்து வச்சுட்டு போனா கூட அங்கே ஒரு மூங்கில் எடுத்து படக்குன்னு உடைச்சு அங்கே போட்டு ஒரு 4 தொலை போட்டால் அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆகிடும். அதை கூட பெருமாள் ஈஸி ஆக்சஸாக யூஸ் பண்ணி தான் கிருஷ்ண அவதாரத்தில் நாம் நம்முடைய வாழ்க்கையை கிடைச்சதை வச்சுன்னு எப்படி வாழணும்ன்றது கிருஷ்ணனிடத்தில் நாம் கற்றுக்க வேண்டிய விஷயம். இன்னைக்கு இது இருந்தால் தான் வாழ்வேன், இப்படி இருந்தால் தான் வாழ்வேன், முடிஞ்சு போச்சு நம்முடைய வாழ்க்கை. அதுலேயே எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லையும் காம்ப்ரமைஸ்லையுமே நம்ம பாதி விட்டுட்டோம். அழகாக புரிஞ்சுட்டு போகணும். இது இல்லைனா இது ஒரு பேஸ்ட் ப்ரஷ் இல்லைனா மறந்து போய்டுறோம், குதிக்கிறோம், ஐயோன்றோம். ஒரு மாவலையில் பல் தேய்க்க தெரியுமா யாருக்காவது? சீரியஸாகவே கேட்குறேன், மாவேலையிலே வச்சுட்டு பல் தேய்க்க தெரியுமா? நான் அப்புறம் பல்புடி அப்படின்றதெல்லாம் இருக்கட்டும், மாவேலையில் பல் தேய்க்கிறதுன்னு ஒரு சின்ன ஒரு விஷயம். ஒழுங்கா மாவேலையில பல் தேய்த்து கொண்டு வந்தோம்னு சொன்னா இந்த 40 வயசு கழிச்சு பல்ல தட்டி யாரும் கையில கொடுக்க மாட்டான். இன்னைக்கு நாம சாப்பிட்றது எல்லாம் விஷம். இதை சாப்பிடுங்க இதே அடைப்பு வராது, இதை சாப்பிடுங்க இதே அடைப்பு வராதுன்னு வாங்குற எண்ணெயை சாப்பிட்டு தான் இன்னைக்கு 90% பிளாக்கேஜ் வந்துட்டு இருக்கு. கவனிச்சு வாழ்க்கையில நாம் அடாப்ட் பண்ணிக்கணும். இதனை இயற்கையோடு இணைந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு கை நீட்டி வாசலில் வர ஆட்டோவை பார்த்து கை நீட்டி நின்று ஒரு 2 நிமிஷம் பேரம் பேசி அவன்கிட்ட அவன் 50 ரூபா கேட்டானா 20 ரூபாய்க்கு மூச்சு முட்டை பேரம் பேசி கடைசியில் 60 ரூபா கொடுத்துற கலாச்சாரத்தில் வரக்கூடிய திருப்தி இந்த ஆப்பு போட்டு 3 ஆட்டோவும் கேன்சல் பண்ணிட்டு நிற்கிறதுல நமக்கு வருதில்லை. அப்புறம் சார் ஆட்டோவே கிடைக்கிறதில்ல சார், அங்கே உபன்யாசத்துக்கு வந்தா ரிட்டர்ன் போச்சே ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். நடந்து போகிறது வழக்கத்தை விட்டுட்டோம். அதனால்தான் கிருஷ்ணன் அப்படின்றவன் இருக்கானே, செருப்பு கூட போடாமல் பிருந்தாவனத்தில் போக முடியுமா? போகலாம். கையில சாப்பாடு கூட இல்லாமல் போக முடியுமா? போகலாம். ஒரு இடத்துக்கு போனோம்னா 30 கேரி தூக்கின்னு போறோம், மூட்டையை தூக்கின்னு போறோம். எதுக்கு தூக்கின்னு போனோம்? ஒரு வேட்டி இருந்தா போறாதா? ஏன் அந்த ஒரு வேட்டி குடிக்க கூடாதா? ஏன் அப்படின்னா நமக்கு ஸ்டேட்டஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். யார் நம்மளை பார்த்து சந்தோஷப்பட்டுட போறா, இல்லை யார் நம்மளை பார்த்து தூஷிக்க போறா? தூஷிக்க போறவா நீ என்ன பண்ணாலும் தூஷிக்க தான் போறா, சந்தோஷப்படுவா நீ என்ன பண்ணாலும் சந்தோஷம் தான் படுறவா. இன்னொருத்தருக்கோசரம் வாழ்ற வாழ்க்கையை விட்டுடுக்கும். நமக்காக 4 பேர் இருக்கா, அவளுக்காக நாம வாழணும்ன்றது அந்த ஆனந்தம் தனி. ஆனா இவா என்ன நினைப்பாளோ, அவ என்ன நினைப்பாளோ, இவா என்ன சொல்லுவாளோ, அவ என்ன சொல்லுவாளோன்றதான ஒரு மனோநிலையில அந்த வாழ்க்கையை நாம பரித்தியாகம் பண்ணிடணும். அது வேண்டாம், நமக்கு அந்த வாழ்க்கை வேண்டாம். அதை கிருஷ்ணன் கிட்ட கத்துக்கணும். கிருஷ்ணாவதாரத்தை சுவாமி தேசிகன் வர்ணிக்கும் பொழுது இயற்கை வர்ணனையை ரொம்ப ரொம்ப இன்சிஸ்ட் பண்றோம். இயற்கை வர்ணனையை அவர் அற்புதமாக காண்பிப்பதனுடைய நோக்கமே என்ன அப்படின்னு கேட்டா, கிருஷ்ணன்றவன் சௌலபிய பரிபூர்ணன். சௌலபிய பரிபூர்ணன்
ஆராய்ச்சிக்கு எட்டாதவன் அன்புக்கு எட்டக்கூடியவன். உண்மையில பார்த்தா அன்புக்கு நான் அடிமைன்னு சொல்ல வேண்டியவன் கிருஷ்ணன் தான். யார் யாரோ அதை வச்சு பணம் பண்ணிட்டு இருக்கா. ஆனா கிருஷ்ணன் அதை சொல்றது கூட கிடையாது. கிருஷ்ணனை புரிஞ்சுட்டு இருக்கிறவாளுக்கு அது ஒரு ஆனந்தம். கிருஷ்ணனை புரிஞ்சுட்டு இருக்கிறவாளுக்கு அது ஒரு ஆத்மானுபவம். பீஷ்மத்ரோணாதிகள் முதலான மகாஜானிகள்லாம் கூட நேர அவனை சேவிச்சுட்டே உசுர விடக்கூடியதான பாக்கியம் தங்களுக்கு கிடைச்சிருக்கின்றதுக்காக தான் யுத்தத்துக்கே வந்தாவாள்லாம். உயிர் போச்சே கிருஷ்ணனுடையதான தரிசனம் கிடைக்குமா அப்படின்னா கிருஷ்ணன் எதிர சேவை சாதிச்சானே. நேர பார்க்கிறார் பீஷ்மர். அப்படியே திரிபுவன கமனம் தமாலவர்ணம் ரவிகரகௌரவரம்பரம் ததானே. அப்படியே ரசிச்சு ரசிச்சு அனுபவிக்கிறார். அவனுடைய திருமுக மண்டலத்தை பார்க்கிறார். அவன் காதில் போட்டுருக்கிற தொங்கட்டால பார்க்கிறார். திருக்குழல் கற்றை அப்படியே தூக்கி முடிஞ்சுண்டு அதில் மயில் தோகை சொருகின்னு இருக்கிறத பார்க்கிறார். மஞ்சள் பீதாம்பரம் பட்டாடை உடுத்திட்டு இருக்கிறத பார்க்கிறார். கையில் அப்படியே அந்த புல்லாங்குழலை எடுத்துட்டு வந்து பீஷ்மரை கனிவோட பார்த்து என்ன பீஷ்மா சௌக்கியமானு கேட்கறத பார்க்கிறார். அப்படி சேவிச்சுண்டே உசுர விட்டார்னா என்ன ஒரு பாக்கியம் இருக்கும். எத்தனையோ பேர் கற்பூர ஆரத்தி அகச்ச கண்ணை மூடிக்கிறாளே. எதிர சேவிக்க வேண்டிய அந்த கிருஷ்ண மோகன சுந்தர ரூபத்தை கூட மறந்து போயிடுறாளே. அது தேசிகனுக்கு ஒரு தாபம் வந்தது. அதனால தான் தேசிகன் என்ன பண்ணார், எப்படியாவது இவாளுக்கு கிருஷ்ணனை புரிய வச்சுடணும்னு இது மகாகாவியமாக லிட்ரேச்சராக அருளி செய்தார். யாதவாபியுதயம் என்னும் இந்த காவியத்தை. ஒரு பெரிய கவியா இருந்தாலும் அந்த கவி மக்களுக்கு என்ன தேவைன்றதை உணர்ந்து அந்த மக்கள் தாங்கள் அனுபவிக்கும்படியாக தன்னுடைய காவியத்தை படைக்கிறான் அல்லவா, தேர் he succeed. அங்கதான் அவனுடைய வெற்றி இருக்கு. நான் சொன்னேன் யாருமே கேட்கல, நான் சொன்னேன் யாருமே கேட்கல, அது என்ன பிரயோஜனம்? அப்ப நீ சரியா சொல்லலன்னு அர்த்தம், நீ சரியா அவளை ரீச் அவுட் பண்ணலன்னு அர்த்தம். தோஷத்தை நாம இன்னொருத்தர் பேர்லயே சுமத்தி கொண்டு இருந்தோமையானால் நம்மால நம்முடைய வாழ்க்கைய வாழவே முடியாது. ஒரு கால விசேஷத்துல பூமியில பெரிய சிரமங்கள் ஏற்பட்டது. மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டா பூமியில. ஏன் அப்படின்னா அதர்மத்தினுடைய வாழ்வு கொழிக்க ஆரம்பிச்சுடுத்து. என்னமோ பரம்பரையா இந்த ராஜ்யம் இவாளுக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி சொந்தம் கொண்டு ஆரம்பிச்சுட்டா. அவளுக்கு அடிவருடிகளா 10 பேர் அவளை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். பூமி பார்த்தா அந்த பூமிக்கு அது தாங்க முடியல. இந்த கதையை ஆரம்பிக்கிறார் சுவாமி தேசிகன். ஒரு பெரிய வம்சம் இருந்ததுப்பா. அந்த வம்சம் எது வம்சம் என்பதாக பெயர். கதிதோ வம்ச விஸ்தாரா பவதா சோமசூர்யயோ ராஜ்ஞாம் சோபய வம்சானாம் சரிதம் பரமாத்புதம். இது பாகவதத்தில் தசமஸ்கந்தத்தினுடைய ஆரம்பம். இது அந்த தசமஸ்கந்தம் தான் இங்க கண்டென்ட் இல்லையா. இந்த தசமஸ்கந்தத்தை மட்டுமே முன்னிட்டு யாதவா பெரிய மகாகாவியம் சுவாமி எழுதியிருக்காரு இல்லையா. அப்ப சொல்றாரு அவர், யதுன்னு ஒரு வம்சம் இருந்தது. யதுன்னு ஒரு ராஜா இருந்தான், மகா சக்கரவர்த்தி. அவன்கிட்ட யாராவது ஒருத்தர் தானம் வாங்க வந்தான்னா அந்த கியூ லைன்ல இன்னொருத்தர் இருக்க மாட்டான். ஒருத்தர் வர அவன்கிட்ட அர்த்தின பிரதமேதஸ்ய சரமான் பரியபூர என்ன அவன்கிட்ட ஒருத்தர் தானம் வாங்க வரான். பாருங்களேன், ஒரு பெரிய தான பிரபுன்றத என்ன பொய்டிக்கல் ஃபேண்டசியா சொல்றாரு பாருங்க. தானம் வாங்க வரா. முதல்ல ஒருத்தன் அந்த கியூல 10 பேர் நிப்பாளு இல்லையோ, 100 பேர் நிப்பாளு இல்லையோ, தானம் வாங்க வரச்சே ஒருத்தன் வாங்கினான். மீறி பேர்லாம் யாரும் கியூலியே நிக்கல. என்னாச்சு, பெரட்டி விட்டுட்டாளா? இல்ல, பின்ன என்ன, இந்த யது மகாராஜன் தன்கிட்ட ஒருத்தன் முதல்ல தானம் வாங்கினானோ இல்லையோ, அவன் திரும்பி போச்சே, அவன் 10 பேருக்கும் தானம் பண்றான்னா எப்படி இருந்திருக்கும்? அப்படி கொடுக்கணும் சுவாமி. அப்படி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள், கிருஷ்ண சம்பந்தத்தினாலேயே வளர்ந்திருக்கிற பசுக்கள். எங்கெல்லாம் ஜெயகோபாலகருடைய உபன்யாச போஸ்டர் இருக்கோ அதை சாப்பிட்டு வளர்ற பசு இல்லை. இது கிருஷ்ண ஸ்பரிஷத்தினாலேயே வளரக்கூடிய பசுக்கள். கிருஷ்ணனை போல அதற்கு ஔதாரியம் அதிகம், கொடுக்கிற தன்மை அதிகம், வள்ளல் தன்மை அதிகம். யதுநந்தன், இந்த யது வம்ச மகாராஜா, யது என்னும் பெயர் பெற்றவன், வரவாளுக்கு வாரி வாரி கொடுப்பான். முதல்ல ஒருத்தன் வாங்கினானாம், அவனே 10 பேருக்கும் தானம் பண்ணக்கூடியவனா இருப்பான். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தானம் பண்ணிட்டு இருப்பான்னா எத்தகையதொரு தான மகா சக்கரவர்த்தி அவன் இருந்திருக்கணும். அந்த வம்சத்துல வசுதேவர் என்னும் ஒரு மகாத்மா பிறந்தார். வசுதேவர் அவர்
ஏன்னா முன் அவதாரத்துக்கும் இந்த அவதாரத்துக்கும் ஒரு லிங்க் இருக்கு சுவாமி. முன் அவதாரத்துக்கும் இந்த அவதாரத்துக்கும் உள்ள ஒரு லிங்க் இருக்கு. முன் அவதாரத்தில் ராமன் புனர்வசூல பிறந்தான். முதல்ல பட்டாபிஷேகம்னு சொன்னான். அப்புறம் பட்டாபிஷேகம் தடைப்பட்டது. பிறகு 14 வருடங்கள் கழித்து தான் ராமபிரான் மறுபடியும் பட்டாபிஷேகத்தை ஏற்றுக்கொண்டான். அங்க புனர்வசு அப்படின்றதுக்கு தாற்பயம் என்ன? இப்ப உனக்கு இல்லை, அப்புறம்தான் புனகா வசு அப்படின்னு ஒரு அர்த்தம் பண்ணா. இன்னொரு அர்த்தம் என்ன? இந்த ராமனே புனகா மறுபடியும் வசுதேவரிடத்தில் கிருஷ்ணனாக அவதரிக்க போகிறான். புனகா வசு இந்த வசுதேவருக்கு பிள்ளையாக பிறக்கிறான் என்பதும் அங்கே காண்பிக்கப்பட்டது. அந்த வசுதேவருக்கு ஆனகதுந்துபின்னு பேராம். ஆனகதுந்துபி ஒருத்தருடைய சப்தம் எப்படி இருக்கணும்? இடி இடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா, இடி இடிச்சா பயமுறுத்துற இடியா இருக்கக்கூடாது. இடின்றது ஒரு கம்பீரியம், ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும். அதே மாதிரி பகவானுக்கு புறப்பாடும் போது மல்லாரி வாசிக்கிறான், முரஜங்கள் அரைகிறா, அப்புறம் காஹளம்னு பேரு, எக்காலம்னு பேரு, அந்த வாத்தியங்களை வாசிக்கிறான். அது ஒரு சந்தோஷம். பகவானுக்கு உற்சவம் நடக்கிறது, ரொம்ப சந்தோஷமா எல்லாரும் அதை அனுபவிக்க போறோம்னு. வசுதேவர் பிறந்தாராம். அவர் பிறந்த பொழுது ஆனகதுந்துபி வாத்தியங்களை தேவர்கள் வாசித்தார்களாம். என்ன விசேஷம்னா, ஹே வசுதேவர் பிறந்துட்டார், அவர் வயிற்றுல கிருஷ்ணன் பிறக்க போறான், அந்த கிருஷ்ணனால பூபாரம் நீங்க போறது, நாமெல்லாம் சந்தோஷமா இருக்க போறோம், எல்லாருக்கும் ஆனந்தம் பொங்க போறது, இந்த வசுதேவர் மூலமாகத்தான் வாசுதேவனுடைய அவதாரம் என்று தேவர்கள் வாத்தியம் வாசித்தார்களாம். அதனால வசுதேவருக்கு ஆனகதுந்துபி என்னும் ஒரு பெயர் உண்டு. செல்வம் கிடைச்சா தலகால் புரியாது இல்லையா? தலகால் புரியாது. நமக்கு கையில் பணம் வந்துடுத்துனா என்ன வேணா பண்ணலாம் நினச்சிட்டு. இன்னைக்கு பணத்தினுடைய தேவையினால தான் எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம், தர்மத்தை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம். ஒரு சந்தியாவந்தனம் பண்ணு அப்படின்னு சொன்னா அது சொல்ற அளவுக்கு நம்ம வச்சுட்டோம். அது ஒரு பைத்தியக்காரத்தனம், அது ஒரு முட்டாள்தனம். நமக்கு அது தோணலை. இதெல்லாம் சாதாரண விஷயம், மேண்டேட்ரி. எப்படி சார் ஆஃபீஸ் போச்சு எப்படி பண்ணுறது? அடப்பாவி, அப்போ பணம் தான் முக்கியம் இல்லையா? கீதைன்னு கீதையினுடைய பெருமையை பேசணுமே தவிர்த்து கீதையை சரியாவே யாரும் இன்னும் புரிஞ்சுக்கலாம். அந்த வருத்தம் கிருஷ்ணனுக்கு கூட உண்டு. ஒருத்தன் கூட சரியா புரிஞ்சுக்கல. ஒருத்தராவது உட்கார்ந்து இதில் நான் என்ன சொல்ல வரேன்னு யோசிச்சு பார்த்துருப்பானா? இதை தெளிவாக அவன் புரிஞ்சுட்டு இருப்பானா? புரிஞ்சுக்காமலேயே போயிட்டான் கிருஷ்ணா, அர்ஜுனா அப்படின்னு. கிருஷ்ணனுக்கு அந்த வருத்தம் உண்டு. கீதையில் சொல்லப்படுவது அனுஷ்டானம், சதாச்சாரம்னு பேர். அதுக்கு அந்த சதாச்சாரத்தை நம்ம மீறக்கூடாது. மனிஷி வைதிகாச்சாரம் மனசாப்பின லங்கையேத்து. நமக்கு விகிதமான ஆச்சாரங்களை நம்ம மனசனால கூட பரித்தியாகம் பண்ணக்கூடாது. இன்னைக்கு ஒரு வேளை பண்ணலைன்னா என்ன, இன்னைக்கு ஒரு வேளை விட்டுட்டா என்ன, என்ன பெருசா இத்தனை நாள் பண்ணிட்டு இருக்கணும் இல்லையோ, ஒரே ஒரு டைம் தானே அப்படின்ற மாதிரி மனசனால கூட நினைக்கக்கூடாது. ஒரே ஒரு வேளை சுகர் இன்ஜெக்ஷன் போட்டுக்காமல் அன்னைக்கு சக்கரை பொங்கல் சாப்பிட்டா என்ன ஆகும்? பெருமாள் சொல்லுவான், பாபங்கள் பண்ணச்சே நிறைய பண்ணிருக்கியா? பண்ணிருக்கேன், பார்த்துக்கிறேன்டானா. எங்க? ICU அட் ICU. பயம் வருது இல்ல? அஜுயோ இன்னைக்கு சாப்பிட உட்காரச்சே, அந்த சக்கரை பொங்கலை சாப்பிடணுச்சே, அஜுயோ நான் இன்னைக்கு இன்ஜெக்ஷன் போட்டுக்கல அப்படின்னு ஓடி போய் பண்றல. அஜுயோ நான் இன்னைக்கு சந்தியாவந்தனம் பண்ணல. ஐயோ நான் இன்னைக்கு பெருமாளுக்கு ஒரு புஷ்பத்தை சமர்ப்பிக்கல. எங்க ஆத்து பெருமாளை பட்டி போட்டுட்டு நான் திவிதேச யாத்திரை போயிட்டு இருக்கேன். அடுத்தது ஊர் ஊரா போயிட்டு இருக்கேன். அங்க போய் ஆஹா கிருஷ்ணா ராமா கோவிந்தான குதிச்சுட்டு இருக்கேன். அவர் தான் முக்கியம். செல்வம் வந்துடுத்தினாலையும் எம்பெருமான மறக்க கூடாது, கஷ்டம் வந்தாலும் எம்பெருமான மறக்க கூடாது. வசுதேவருடைய சரித்திரம் பார். வசுதேவகான்னு பேரு, செல்வத்திற்கு அதிபதி அவருக்கு. வசுனாலே செல்வத்திற்கு பேரு. அந்த செல்வத்திற்கு அதிபதியா பெரிய ராஜவம்சத்துல பிறந்தவரா இருந்தாலும் பகவத் பக்தியில தான் இருந்தார். அவருடைய சரித்திரமோ அம்பரீஷனுடைய சரித்திரமோ டைம் இல்லை சுவாமி. இவெல்லாம் ஒரு கொடைக்கீழ் உலகத்தை ஆண்ட சக்கரவர்த்திகள். அவளை விடவா நமக்கெல்லாம் கிதாபு? யோசிச்சு பாருங்க. அவளை விடவா நம்மலாம் பெரிய கீரி? அம்பரீஷன்றவன் ஒரு சக்கரவர்த்தி சுவாமி. மாந்தா தான் ஒரு சக்கரவர்த்தி இருந்தான். சூரியன் எங்க உதிக்கிறானோ அந்த இடத்துல இருந்து ஆரம்பித்த சூரியன் எங்க அஸ்தமிக்கிறானோ அது பரியந்தம் மாந்தாதா அவனுடைய டெஸ்டினேஷன், அவனுடைய ராஜ்யம்.
அந்த ராஜ்யத்தை பரிபாலனை பண்ண எத்தனை வழக்கு, எத்தனை வியாஜ்யம், எத்தனை பஞ்சாயத்து, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் மாந்தாத்தாவுக்கு. ஒரு வேளை கூட அவன் அனுஷ்டானத்தை பரித்தியாகம் பண்ணினதா பாகவதம் சொல்லலையே. அப்ப பாகவத கதை கேட்கறதுடைய நோக்கம் என்ன? அப்படி இருந்த அவனுக்குத்தான் கிருஷ்ணன் அனுகிரகம் பண்ணார். அப்படி இருந்த அவனுக்குத்தான் கிருஷ்ணன் தன்னுடைய சக்கராயுதம் கொடுத்தாரே தவிர்த்து அதை ஒரு மித், அதை ஒரு மிராக்கள்னு நாம தள்ளி வச்சிட முடியாது. இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு ஐ எம் ரிலீஜியஸ் அப்படின்னு தோல் குலுக்கிட்டா போருமா? ரிலீஜியஸ் சொல்லிக்கிறதுக்கு நம்ம கிட்ட என்ன அங்க ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கு? எதை நாம பண்றோம்? ஏதாவது ஒரு தர்மம் நம்ம கிட்ட இருக்கணும் இல்லையா? நமக்குன்னு விகிதமான ஒரு தர்மம் இருக்கு. விகித பரித்தியாகம், விதிக்கப்பட்ட தர்ம பரித்தியாகம் பண்ணக்கூடாது. மனசாப்பி நலங்கையேது. சும்மா இன்னைக்கு ஒரு வேளை தானே மிஸ் ஆனா என்ன அப்படின்றதான எண்ணமே தப்பு. அப்படின்றதான அந்த எண்ணமே தப்பு. வசுதேவர் அமைதியா இருப்பார் சுவாமி. சம்பத்தௌச்சம் விபத்தௌச்ச மகதாம் ஏகரூபதா. நல்ல செல்வம் கிடைச்சாலும் சரி, இல்லை திடீர்னு ஒருத்தனுக்கு நல்ல சௌக்கியமா இருந்துட்டு இருக்கான், இல்லை திடீர்னு ஒருத்தருக்கு ஆபத்து வந்துடுது, ரெண்டுத்துலேயும் மகான்கள் ஒரே மாதிரி தான் இருப்பான். எப்படி உபன்யாசம் கேட்டு எக்ஸ்பிரஷனே இல்லாமல் நம்ம ஒரே மாதிரி எப்பொழுதுமே இருக்குமோ? பரவாயில்லையே, மாறிட்டேல. சம்பத்தௌச்ச விபத்தௌச்ச மகதாம் ஏகரூபதா. சம்பத்து கிடைத்தாலும் விபத்து கிடைத்தாலும் ஏகீபாவம். ஆனக துந்துபியான அந்த வசுதேவர் ஒரே மாதிரி இருந்தார். அவருக்கு பல மனைவிகள் உண்டு. பிரதான மகிஷியான மகிஷிகள் 2 பேரு. ஒருத்தி தேவகி, மற்றொருத்தி ரோஹிணி. எப்படி பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவின்னு 2 நாச்சியாரோட அவன் இருப்பானோ அந்த மாதிரி இதெல்லாமே ஒரு சூச்சகம். அந்த பெருமாளுக்கு இவர் தந்தையாக போகிறார் என்பதற்காக ஏற்பட்டது ஒரு சூச்சகம். இதெல்லாம் வசுதேவர் இருந்துருக்கார். வசுதேவர் அவருக்கு தேவகியை கல்யாணம் பண்ணி வைக்கிறான் கம்சன். அப்ப ஆகாயவாணி சொல்லித்து, இவள் வயத்துல பிறக்கக்கூடியதான 8வது குழந்தையினால உனக்கு நிச்சயமாக மரணம் சம்பவிக்க போறது கம்சானே. கம்சன் பயந்துட்டான். எனவே வசுதேவரையும் தேவகியையும் ஜெயில போட்டான். அந்த வரையில கம்சன் நல்லவன் நினைச்சுக்கோங்க. இவ 2 பேரும் தனித்தனி ஜெயில போட்டுதான் இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஆனா கம்சன் என்ன பண்ண, அவளை காராகிரகம். காராகிரகம்ன்றது முதல்ல என்னன்னா வீட்டு சிறை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப ஹவுஸ் அரெஸ்ட் அப்படின்ற அளவுலையோ அதுதான், அந்த ஹவுஸ் அரெஸ்ட் தான் பண்ணி வச்சிருந்தான். இப்படி வசுதேவரும் தேவகியும் சிறையில இருக்கா. அந்த சமயத்துல தான் ஒரு நாள் பூமி தேவி தேவர்களை சந்திப்பதற்காக வருகிறாள். இங்கிருந்து கதை ஆரம்பிக்கிறது. தேவர்களுடைய ஸ்தோத்திரம் இங்கிருந்து ஆரம்பிக்கிறது. விதிதம் பவதாம் தேவா விஸ்வரூபேண விஷ்ணுனா மஹீயான் தர்மசீலேஷு பாரோயத்தன்னிவேஷிதா. அந்த பூமி பிராட்டி சொல்றா, தேவர்களை பார்த்து சொல்றா, தேவர்களே உங்களுக்கு தெரியும், உலகத்துல எல்லாருக்கும் தெரியுமான்றது தெரியாது. விதிதம் பவதாம் தேவாஹ விஸ்வரூபேண விஷ்ணுனா. விஸ்வன் விஸ்வம் ஓம் விஸ்வாய நமஹ ஆரம்பிக்கச்சேவே விஸ்வசப்தத்தினால சொல்லப்படக்கூடியவன் சர்வேஸ்வரனான பகவான். பராசர பட்டர் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு வியாக்கியானம் பண்ணிச்சே ஓம் விஸ்வாய நமஹ. சதுர்த்தி விபக்தியினால அந்த விஸ்வசப்தத்துக்கு எம்பெருமானே என்று பொருள் சொன்னார். உலகம் என்றால் அவன்தான். விஸ்வரூபேன உலகமாயிருப்பவன் பரமாத்மா. உலகமாயிருப்பவன், உலகத்தை தன்னகத்தே கொண்டவன். அந்த உடன்மிசை உயிரென கறந்து எங்கும் பரந்துடன் என்று ஆழ்வார் பேசுவார். விதிதம் பவதாம் தேவாஹ. ஹே தேவர்களே, உங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது, உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது. பகவான் இந்த உலகத்தை படைத்தான். இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தை காப்பாற்றும் பொறுப்பை சிலரிடத்தில் ஒப்படைத்தான். மஹீயான் தர்மசீலேஷு பாரஹா யத்தல் நிவேஷிதா. சில பெரியோர்களை செலக்ட் பண்ணியிருக்கான். எல்லார்கிட்டையும் அதை கொடுக்கல. எல்லார்கிட்டையும் கொடுத்தா ராஜ்யம் என்ன ஆகும்? குரங்கு கையில் பூமால மாதிரி ஆயிடும். உலகத்தை காப்பாற்றுபவர்கள் யார்? எல்லாரும் காப்பாற்ற முடியாது சுவாமி. துஷ்யந்தன் ஒரு மகாராஜா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. துஷ்யந்தன் ஒரு மகாராஜா, சக்கரவர்த்தி. நமக்கெல்லாம் துஷ்யந்தனை பத்தி ஒண்ணுதான் தெரியும், லவ் பண்ணா அந்த பொண்ணை மறந்து போயிட்டான் அப்படின்னு தான் தெரியும். இதுக்கு மேல காளிதாசன் ரொம்ப அழகா அதெல்லாம் சொல்றான். ஒரு விஷயங்கள் ஆசிரமத்திற்குள்ள போறான், காட்டுக்கு வேட்டையாட போனான் துஷ்யந்த மகாராஜா. அங்க கண்வ மகரிஷியுடைய ஆசிரமத்தை பார்த்தான். பார்த்த மாத்திரத்துல உடனே
மேல் சட்டையை கைட்டினான், இடுப்பில் உத்திரியத்தை உடுத்தின்டான், அம்பரா துணிகள்லாம் கைட்டி வச்சான், கவச குண்டலங்கள்லாம் கைட்டி வச்சான், கையை கூப்பிட்டு போகிறான். அப்போ துஷ்யந்த மகாராஜாவுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் கூட வந்தான். அவன் கேட்டான், என்னடா பண்ணுற நீ, எதுக்கு, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டான். அவன் சொன்னான், பெரியோர்கள் இடத்துல எப்படி போகணுன்றது ஒரு பண்பாடு இருக்கு, இஷ்டத்துக்கெல்லாம் பெரியவர்கள் இடத்துல போகணும். இப்போ எல்லாம் பக்தியில் மனசில் இருந்தால் போகிறோம் சார், அதெல்லாம் சும்மா சார் நீங்களாம் எல்லாம் பண்ணுறீங்கன்னு. ஒரு வாரம் முன்னாடி, நீங்கள்லாம் 24 மணி நேரமும் நெட்வொர்க்கில் இருக்கிறவா தான், ஒரு வாரம் முன்னாடி உலக செஸ் சாம்பியன்ஷிப் அதில் ஒரு மெசேஜ், அது சம்பந்தமாக ஒரு மெசேஜ் வந்தது. அந்த செஸ் விளையாடக்கூடிய கார்லனோ அவர் பேர் ஒருத்தர், அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். நல்ல ஒரு பிரில்லியண்டாக செஸ் விளையாடக்கூடியவர், அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். எதுக்காக தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் அப்படின்னு கேட்டால், ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் வராமல் ஜீன்ஸு பேண்ட்டு போட்டுட்டு அவர் விளையாட்டுக்கு வந்ததுனால தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். விளையாட்டு தானே, எப்படி விளையாடினாலும் விளையாடலாமோ இல்லையோ, அவருக்கு புத்தி ஒர்க் ஆகுமோ இல்லையோ, அவருக்கு மூளை ஒன்றும் கெட்டு போலையே, அவர் எப்படி விளையாடினாலும் அவருக்கு அது சாத்தியம் தானே. அப்படி இருக்கச்சே ஏன் அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார், எதற்காக அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் அப்படின்னு கேட்டால், எந்த இடத்துக்கு எப்படி வரணுமோ அப்படி ஒரு ஃபார்மாலிட்டின்றது இருக்குது. அதனால தான் பெரியோர்கள் இடத்துல போகச்சு இப்படி போகணும், திருக்கோவில்களுக்கு பெருமாளை சேவிக்க போகச்சு இப்படி போகணும்னு நம்ம முன்னோர்கள் ஆடை கட்டுப்பாடு என்பதை விதித்தார்கள். அப்படின்னு சொல்கிறவன் எங்கே செஸ் சாம்பியன்ஷிப்புக்கு அப்படி போ, கிரவுண்டில் விளையாடி 186 ஆளை விட்டு மறுபடியும் நான் 5வது டெஸ்ட் தோக்கிறதுக்கு உள்ளே போறிய, அப்போ ஒயிட் அண்ட் விட்டு போகாமல் ஒரு அரை ட்ராயர் போட்டு போயேன். கட்டுப்பாடுன்றது எல்லாத்திலையும் இருக்கு சுவாமி. அந்த கட்டுப்பாடு இல்லாமல் இப்பொழுது போவதனால தான் தலைதெரிச்சு நாம போயிட்டு இருக்கோம். அன்லிமிட்டன்றது எல்லாத்திலையும் வந்துருச்சு, இந்த அன்லிமிட்டட் நமக்கு எல்லாத்திலையும் வந்துருச்சு. துஷ்யந்தன் சாந்தமிதம் ஆசிரம பதம், பெரியோர்களுடைய சபைக்குள்ள போறேன், கண்ம மகரிஷியை சேவிக்க போறேன், அப்ப நான் ராஜான்றதான ஹோதால போகக்கூடாது. கைட்டி வச்சான், எல்லாத்தையும் கையை கூப்பினான், வினயத்தோடு போனான். அப்ப கூட வந்தவன் கேட்டான், என்னடா நீ ராஜா, உங்ககிட்ட அவர் சம்பளம் வாங்குறார், உன்னுடைய ராஜ்யத்தை அவர் ஆசிரமம் கட்டின்னு இருக்கார், அவருக்குன்னு ஆசிரமம் கட்டுறதுக்கு நீ தான் இடம் கொடுத்துருக்க, அப்புறம் நீ எதுக்கு அவர்கிட்ட பயப்படணும்னார். வாய மூடின்று, பெரியோர்கள் செய்யும் தவத்தில் 1/6 ஒரு பங்கு அரசனுடைய சக்தியாக மாறுகிறது தெரியுமா. தபஷட்பாகம் அக்ஷயம். இன்னைக்கு ராஜா சரியில்லை, ராஜ்யம் சரியில்லை, புலம்புறத முதல்ல நிறுத்தணும் நம்ம. ஏன்னா நாம சரியில்லை, நாம பண்ண வேண்டிய தபஸை நாம விட்டுட்டோம். ஐயா நமக்கு தபசு தான் செல்வம், தபோதனம். நம்மள தவத்தில் ஆழ்ந்தவர்கள். நாம் செய்யக்கூடிய தவத்தில் 1/6 ஒரு பங்கு அரசனுடைய நீதி ஆட்சிக்கு அளிக்கப்படுகிறது. அதுவும் ஒரு டைப் ஆஃப் டாக்ஸ். அது உங்ககிட்ட இல்லை, அப்ப நீ மட்டும் எப்படி ராஜாங்கத்தில் எதிர்பார்க்க முடியும்? இது சரியில்லை, அது சரியில்லை, எனக்கு இது வரல, அது வரல. நீ என்ன பண்ண? இன்னொருத்தனை எப்போ பார்த்தாலும் பிளேம் பண்ணுறத முதல்ல விடுங்கோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரியலைஸ் யுவர் செல்ஃப். நீங்கள் உங்களை உணருங்கள். நான் சரியாக பண்ணிட்டு இருக்கேனா, என் காரியத்தை நான் சரியாக பண்ணிட்டு இருக்கேனா, நான் கரெக்டாக தானே போயிட்டு இருக்கேனா, ப்ரொசீஜர் பிரகாரம் தான் நான் பண்ணிட்டு இருக்கேனா, இன்னொருத்தர் தோஷம் சொல்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட என்ன ப்ராப்ளம் இருக்குன்றதை என்னால் பார்க்க முடியறதா? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 7 பேர் உலகத்தை ரட்சிக்கும் பொறுப்பை ஏற்றிருக்கிறார்கள். அப்பைய தீட்சிதர் இந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பண்ணார். கோபிஹி வேதைஷ்ச விப்ரைஷ்ச சதீபிஹி சத்யவாதிபிஹி தாத்ருபிஹி தர்மசீலைஷ்ச சப்தபிர் தாரியதே மகி. 7 பேர் உலகத்தை காப்பாத்துறா. அந்த 7 பேர் இன்னைக்கு ஒழுங்கா இருக்காளா? அந்த 7 பேருக்கு நாம சப்போர்ட் பண்றோமா? அந்த 7 பேரை கிண்டல் கேலி பண்ணாமல் நாமளே அவளை தோஷம் சொல்லாமல் இருக்குமா? யோசிச்சு பாருங்க. கோபிகி முதல்ல பசு ரட்சிக்கப்படணும். எந்த வீட்டில் இருக்கு சொல்லு? வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு ஆத்திக்கரை வாங்கி அந்த பசுக்கு மூஞ்சிகளை பூச்சி பூச்சின்னு ஆட்டி அது வெய்தி ஃபுல்லாக கழிஞ்சுன்னு போகிறது. அந்த ஒரு நாள் பண்ணிட்டா நீங்கள் கோ சம்ரக்ஷணம் பண்ணிட்டு வேளா? ஜோசியக்காரன் சொன்னானதுக்கோசரம் நாய்க்கு பிஸ்கட் போட்டால் நீங்கள் பைரவ சம்ரக்ஷணம் பண்ணவளா அர்த்தமா? எங்க நமக்கு மாடுனா செல்வம், பசுதான் செல்வம். கிராமங்களில் வீடுகளில் பசுவை வைத்து நாம் வணங்கி வந்தோம். அதுதான் மகாலட்சுமி. அதுதான் சார் வாஸ்து. இந்தியாவில் இருக்கக்கூடிய எனக்கு எதுக்கு சார் சைனீஸ் வாஸ்து? சப்பமூக்கு மூளை இருக்கா நமக்கெல்லாம்?
மூளை இருக்கா எனக்கு. செட்டியார் பொம்மை வாங்கி வச்சுப்பேன் ஆற்றுல, அது எங்கள் ஊர் கலாச்சாரம். தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை வாங்குவேன், செட்டியார் பொம்மை வாங்குவேன், எங்கள் ஊர் கலாச்சாரம். அது எனக்கு லாஃபிங் புத்தா எனக்கு அபத்தம். கேட்டா ஃபர்ஸ்ட் கேட்டேன், இதை நான் தாய்லாந்துலேருந்து வாங்கி வந்தேன். உன்னை பெத்த தாய் அவ குளிர்ந்து போயிடுவா இந்த மாதிரி நல்ல காரியம் பண்ணினியான பைத்தியம். எப்படி முட்டாள்தனமான ஒரு நாகரீகம்ன்றதான பேர்ல நம்மை நாம் முழுவதுமாக இன்னொருத்தர்கிட்ட சரண்டர் பண்ணிட்டோம். எம்பெருமான் கிருஷ்ணன் திருவடி வாரத்தில் சரண்டர் பண்ண வேண்டிய நாமள இந்த காசு பணத்துக்கு நாம சரண்டர் பண்ணிட்டோம். கோபிகி கோ சம்ரக்ஷணம், கோக்கள் பசுக்கள் இந்த உலகத்தை தாங்குகின்றன. பசுக்களால் இந்த உலகம் ரட்சிக்கப்படுகிறது. வேதைஷ்ச அல்லது விப்ரைஷ்ச வேதைஷ்ச. அடுத்தது வேதம் அறிந்த பகவர், வேதாத்தியனம் பண்ணக்கூடிய பெரியோர்கள். வேதவிதேகலு தத்தம் தத்தம். சங்கர பகவத் பாதர் சொல்வார், வேதம் படித்தவனுக்கு கொடுக்கணும், வேதம் படித்தவனுக்கு கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? நாமெல்லாம் இப்பெல்லாம் எல்லாரும் ஸ்பான்சர் பண்ணுறோம். அங்கே ஹோமம் நடக்கிறது, இங்கே கிருத்திகா மண்டல பாராயணம் நடக்கிறது, இங்கே அதிருத்தம் நடக்கிறது, சூப்பராக ஸ்பான்சர் பண்ணுறோம். அதெல்லாம் போராது, வேதம் படித்தவனுக்கு பொண்ணை கொடுக்கணும். என்ன யோசனை உங்களுக்கு? பயம் இல்லை. எங்க வேதம் படித்தவனுக்கு கொடுத்துட்டா ஐடி ஐடி சொல்லிக்க முடியாத பயம். அதுக்கு தானே கஷ்டப்படுறீங்க நீங்க. நாமளே நம்ம பசங்களை வேதம் படித்தவனுக்கு கொடுக்கல அப்படின்னா வேற யார் கொடுப்பா? எப்படி கல்யாணம் ஆகும்? எப்படி சந்ததி வரலாம்? எப்படி தர்மம் வரும்? தர்மம் வரல, தர்மம் வரல, தர்மம் வரல. குறிச்சிருந்தா எப்படி வரும் தர்மம்? எவ்வளவு தயக்கம் பார்த்தீங்களா உங்களுக்குலாம்? பயம். ஏன் வேதம் படிச்சா அவ்வளவு தோஷமா, அவ்வளவு பாப்பமா? கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், கை தட்டுவேல், 100 படி மேல போய் விசில் கூட அடிக்கலாம். ஒத்தரம் கிட்ட வர மாட்டேன் நாளே என்கிட்ட. எங்க புடிச்சு போட்டுருவாரோ பயம்னு. என்ன சார் பண்றது? பசங்கள்லாம் சொன்ன பேச்சை கேட்க மாட்டேன்றது. நாம சொன்னா எங்க கேட்கறதுங்க? அதுங்க வேதம் படிச்சவனுக்கு ஒன்னால கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது. ஒரு சலங்க பூஜைக்கு 25 லட்சம் ரூபாய் செலவழிக்க முடியும். ஆனா அத தோஷம் சொல்லல. பேஷன். என்ன சார் பண்றது? மனசு எவ்வளவு கருகி போயிருக்குன்னு ஒரு நாள் உட்கார்ந்து, என் உபன்யாசத்துக்கு வரலனாலும் பரவாயில்ல, அப்படிதான் நீங்க இருக்கீங்க, யோசிச்சு பாருங்க. நாமெல்லாம் எவ்வளவு தூரம் மனசை கருகடிச்சுட்டோன்னு பாருங்க. கோபிகி வேதேஷ்ச விப்ரைஷ்ச. நான் தைரியமாக தான் சொல்லுவேன். எனக்கு ஆடியன்ஸு என்னை பார்த்து கைத்தட்டி இப்படி தலை தூக்கி வச்சுன்னு கொண்டாடணும் ரியலைஸ் பண்ணக்கூடியவளாக இருந்த போகிற ஆடியன்ஸ் எனக்கு. யாருக்காவது ஒருத்தருக்கு மனசில் படாதான்னு. ஒருத்தருக்கெல்லாம் படக்கூடாது. 100 பேர் இருந்தாலும் இங்கே 200 பேர் இருந்தாலும் அந்த 200 பேருக்கு மனசில் படணும். அதுதான் என்னுடைய ஆசை, என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் அதுதான். ஒருத்தருக்கு போனா போறோம். ஒருத்தருக்கு ஏன் ஒருத்தருக்கு போனோம்? 100 பேருக்கு போ. அத்தனை பேரும் தெரிஞ்சுக்கோங்க. இனிமேலாவது நம்ம அடுத்த சந்ததிகளை கொண்டு வரலாம். ஜென்சின்னு அடுத்தது கொண்டு வந்துட்டோம் இல்லையோ. நேற்று வேற 2025 பிறந்தவனுக்கு அடுத்த பேர் ஒன்று வச்சிருக்கான். அதுக்கு ஹைப்பர் ஆக்டிவ். அதுக்கு ஏதோ ஒரு புது பேர் கண்டுபிடிச்சிருக்கான். அது கொஞ்ச நாள் ஆகும். எனக்கு சந்த சொல்லி நொட்டு பண்ணிக்கணும். நான் அது வாயில வர மாட்டேன்றது. கோபிகி வேதேஷ். பூமி தேவி எவ்வளவு கஷ்டப்படுறா. பூமி தேவி தாங்க மாட்டேன்றா சுவாமி. பூமி தேவியினுடைய வருத்தத்தை புரிஞ்சுக்கோங்க. கோபிஹி வேதைஷ்ச விப்ரைஷ்ச சதிபிஹி சத்யவாதிபிஹி. வேதம் தாங்கிறது பூமியை. வேதம் படித்த அந்தணர்கள் பூமியை தாங்குகிறார்கள். பதிவிரதைகளான பெண்கள் இந்த பூமியை தாங்குகிறார்கள். இதுக்கு மேல இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இங்க வழி இல்லை எனக்கு. சத்யவாதிபிஹி. வாய் மெய்யை வெல்லும். எங்க வாய்மையே வெல்லும் இல்லை. கூண்டில் ஏறி நின்று எங்க சொல்லு, நான் சத்தியமா சொல்றேன், நான் சத்தியமா சொல்றேன். இன்டராகேஷன். சத்யவாதிபிஹி தாத்ருபிஹி. கொடையாளிகள், நன்கொடையாளர்கள். கொடையாளர்களா இருந்தா போறது, நன்கொடையாளர்களா இருக்கணும். நல்ல பர்பஸை புரிஞ்சுட்டு நல்ல பர்பஸுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அது நல்ல பர்பஸுக்கு யூட்டிலைஸ் ஆகுதான்றதை வெரிஃபை பண்ணணும். வெறுமை நான் கொடுத்துட்டேன் எனக்கு 80G வந்தா போறோம், எனக்கு 80G வந்தா போறோம், அதெல்லாம் இதுல வேலைக்கு ஆகாது. சத்யவாதிபிஹி. இவர் எல்லாரையும் தாக்குறாரு, விடமாட்டின்றாரு, அடுத்தடுத்து டம்முன்னு போட்டுட்டே இருக்காருன்னு பயப்படுறீங்க நீங்கெல்லாம், நினைச்சுக்கிறீங்க. இதெல்லாம் சொல்றதே இன்னைக்கு கஷ்டமா போயிடுத்து. சொல்றதுக்கு மனுஷால் இல்லை. நமக்கு கதை சொன்னா போறோம்னு நினைச்சுட்டோம். கதை உங்களுக்கு தெரியாத கதை இல்லை.
இவ்வளவு பிரமாணங்கள் இருக்கு, நம்மளை சுத்தி இவ்வளவு பெருமைகள் இருக்கு. அந்த பெருமைகள் எல்லாம் குழி தோண்டி பறிச்சிட்டோம். எத்தனை தடவை படம் எடுத்திருப்பான் இந்த தேசத்தின் பேர்ல, எத்தனை கொள்ளையடிச்சிட்டு போயிருப்பான், எத்தனை செல்வங்களை கொள்ளையடிச்சிட்டு போயிருப்பான். ஆனா இன்னி வரையிலும் நம்முடைய ஞானம்ன்ற செல்வத்தை அவனால தொட்டு கூட பார்க்க முடியலன்னா அது ஒரு ப்ரௌட் இல்லையா நமக்கு? அது நமக்கு எவ்வளவு பெரிய பெருமை. அந்த பெருமையை நம்ம உணர தவறிட்டோம் இல்லையா? தாத்ருபிஹி தர்மசீல இஷ்ட. அடுத்ததுதான் முக்கியமான பாயிண்ட். தங்கள் தங்கள் வர்ணாசிரமத்திற்கு உரிய தர்மானுஷ்டானம் செய்பவர்கள் எவரோ. தாத்ருபிஹி தர்மசீல இஷ்ட, கொடையாளிகள், தர்மத்தின் பால் நடப்பவர்கள். இந்த இடத்துல தர்மம்னா சேரிட்டின்னு அர்த்தம் இல்லை, கிளாரிட்டியா புரிஞ்சுக்கணும். தர்மம்னா சேரிட்டி அல்ல, அவரவர்கள் வர்ணத்திற்கு உரிய தர்மானுஷ்டானம். ஆண்னா அவனுக்கு ஒரு காரியம் இருக்கு, பெண்ணுனா அவளுக்கு ஒரு காரியம் இருக்கு, கல்யாணம் ஆனவன்னா ஒரு காரியம் இருக்கு, மனைவியை இழந்தவன்னா அவனுக்கு ஒரு காரியம் இருக்கு, பிரம்மச்சாரினா அவனுக்கு ஒரு காரியம் இருக்கு, கணவனுடன் கூடிய பெண் என்றால் ஒரு காரியம் இருக்கு, கணவனை விட்டு விலகின பெண் என்றால் அவளுக்கு ஒரு காரியம் இருக்கு, கணவனை இழந்த பெண்ணா ஒரு காரியம் இருக்கு. எவ்வளவு இருக்கு? சட்டத்தையும் சாஸ்திரத்தையும் தயவு செஞ்சு மிக்ஸ் பண்ணாதீங்க. சட்டம்ன்றது வேற, சாஸ்திரம்ன்றது வேற. எப்படி நாம சட்டத்தை மதிக்கணுமோ அந்த மாதிரி சாஸ்திரத்தையும் மதிக்கணும். சட்டத்தின் பெயரால் நாம சாஸ்திரத்தை பரித்தியாகம் பண்ணக்கூடாது. நான் சட்டத்துக்கு வேறானவன் இல்லை, இந்த பக்கம் வரக்கூடாது நோ என்ட்ரின்னு போட்டால் அந்த சட்ட திட்டத்தை நம்ம மதிச்சுதான் ஆனோம், அதில் நமக்கு காம்ப்ரமைஸே கிடையாது. ஆனால் சட்டமும் சாஸ்திரமும் வரும்பொழுது இது ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்க கூடாது. இன்னைக்கு பல பேர் நாம அப்படிதான் குழப்பி வச்சுட்டு இருக்கோம். சட்டத்தையும் சாஸ்திரத்தையும் ஒன்னா போட்டுட்டோம், அது நடக்காது. அந்த காலத்தில் சாஸ்திரம் சட்டமா இருந்தது. தஸ்மாத்து சாஸ்திரம் பிரமாணந்தே காரியாகாரி வியவஸ்திதோன்னு, உனக்கு சாஸ்திரம் தான் பிரமாணம்னு அந்த காலத்தில் இருந்தது. இன்னைக்கு அப்படி கிடையாது. சட்டம் வேறாயிடுத்து, சாஸ்திரம் வேறாயிடுத்து. அதுக்கு நடுவில் நமக்கு சாஸ்திரத்தை பரிபாலனம் பண்ணுறதா சட்டத்தை பரிபாலனம் பண்ணுறதான்னு சந்தேகம் வந்துடுது. அதுக்காகத்தான் பெரியவர்கள் இடத்துல போய் கேட்கணும்.